எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் முதல் பாதம் விருச்சக ராசி ரிஷப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் எந்த மாதிரியான மாறுதலும் மாற்றங்களும் ஏற்படுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலைன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாவுடைய பயிற்சி. மேசராசினா மேசராசிக்கு அதிபதி செவ்வா. காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் செவ்வாவுடைய வீடு. செவ்வாவுடைய பயிற்சி 13ஆம் தேதி. 14ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி. 15ஆம் தேதி புதனுடைய பயிற்சி. 16ஆம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சி. அப்போது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் மற்ற கிரக அமைப்புகளை கொண்டு தான் கோட்சார பலன்கள் நம்ம பார்க்குறோம். கோட்சாரம் அப்படின்னா என்னன்னா கோள்களின் சாரம். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில், சாரம்னா நட்சத்திரம், யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரியான பலன் வரக்கூடியது தான் கோட்சார பலன்கள். அதுக்காக சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கோட்சார பலன் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுய ஜாதகம் அப்படின்றது உசுறு மாதிரின்னு வச்சுக்கோங்க. கோட்சார பலன்ன்றது உடம்பு மாதிரி. அப்போது லக்னத்தை கொண்டு பார்க்கக்கூடிய பலன் அதுதான் நம்ம பிறந்த ஜாதகம், அதாவது நம்மளுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடியது. ராசியை வச்சு பார்க்கக்கூடிய பலன்கள் தானுங்க கோட்சார பலன்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய முழுமையான பலனை தானுங்க இந்த பதிவில் 100% ஆதாரபூர்வமாக இந்த விவரங்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேனுங்க. நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு 100% உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு ராசியில் பிறந்தவங்க அல்லது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதகம் இருக்குது. கோட்சார பலன்கள் 30% 40% எடுத்துக்கோங்க. ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்கிறோன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அந்த செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கிடணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு நட்டம் இல்லை. நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, எந்த நேரத்தில் செய்தால் அது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தயவு செய்து பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருப்போமே தவிர இவங்களால நல்லா இருக்கும் அவங்களால நல்லா இருக்கும்னு சொல்கிறது அளவுக்கு யாரும் கிடையாதுங்க. ஒரு முறை நட்டப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் வருவார், லாபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்க, தொழில் ஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் பூசம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய சூழலில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல்,
தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் துலாராசிக்கு 2வது பாவகம் விருச்சிக ராசியில் தானே மாதம் பிறக்கப்படுது. அப்போது தனஸ்தானத்தில் தான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய சூழல் இந்த மாத தொடக்கம். பொதுவாகவே துலாராசியில் பிறந்தவங்க ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒருத்தரை பார்த்தாவே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு மனசுக்குள்ளார ஒரு 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 கெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆற்றல் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. கள்ளங்கபடம் இல்லாத சூதுவாதம் இல்லாத நண்பர்கள்னு வச்சுக்கோங்களேன் துலாராசியில் பிறந்தவங்க. அப்போ துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்குது, வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல் பிரமாதம். இதனால் வீடு வாசல் அடமானம் போட்டிருக்கிறனுங்க மீட்க முடியல, வண்டி வாகனம் அடமானம் போட்டிருக்கிறனுங்க மீட்க முடியல, நகனட்டு அடமானம் வச்சுருக்கிறனுங்க வட்டி கட்ட முடியல. இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக அடமானம் வச்ச பொருள்களை மீட்கிறதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான அருமையான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனியுடைய சாரம் வாங்கியிருக்கார். தனகாரகன் குரு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருந்தாலும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில், குரு பகவான் அவதரித்த சாரத்தில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருந்தாலும் சனி பகவானுடைய சாரம், அந்த சனி பகவான் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார், செவ்வாவை பார்க்கிறார். 13 தேதிக்குள்ளார 100% வேலை வாய்ப்பில் உயர்வு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என் பொழப்பு ஓடணும், வீட்டில் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, அதுக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறோன்னா இல்லையோ என்னை சார்ந்தவங்க சங்கடப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் துலாராசியில் பிறந்தவங்களா இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்கு உண்டான மாதம் தானுங்க இந்த செப்டம்பர் மாதம். 13 தேதிக்குள்ளார உண்மைக்கே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் சரியாக போகுது. அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், துலாராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் தனஸ்தானாதிபதி, செவ்வாய் தான் திருமணஸ்தானாதிபதி. 13ஆம் தேதி சரியாக 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுறாரு. சரியாக 14ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. தொழில் ஸ்தானத்தில் பகையாக இருந்த சுக்கிர பகவான் நமக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் 2 பேருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பாங்க. அதாவது புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தை பார்ப்பாங்க. அந்த தருணத்தில் குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாவும் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவாங்க. இதனால் என்ன விஷயம் வரப்போகுதுன்னா, திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும். திருமணமாகி 2 பேர் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழணும், 2 பேர் 2 வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அது எப்படி சாமி 2 வாழ்க்கை அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஒரே வீட்டில் உன் வேலையை நீ பார்த்துக்கோ என் வேலையை நான் பார்த்துக்கோன்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது செப்பரேட். 2 பேர் 2 வாழ்க்கைன்ற மாதிரி. அப்போது இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுக்கு ஆதாரம் என்னன்ற விவரமும் சொல்கிறேனுங்க. உங்களுடைய ராசியில் வரக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுடைய சாரத்தில் வராரு. முதல்ல செவ்வாவுடைய தன்னுடைய சுயசாரத்தில் வராரு. திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய் சித்திர நட்சத்திரத்தில் 3வது பாதம் 4வது பாதத்திலையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11 நாள் பக்கம் வராரு. 13ஆம் தேதியிலிருந்து 11 நாள் கூட்டிக்கோங்களேன், அப்போ நம்ம 24ஆம் தேதி வரும். 13ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா குடும்ப ஒற்றுமை,
திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறது, பிரிஞ்சு போனவங்க சேர்றது, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி விடுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. 24 தேதிக்கு மேற்கொண்டு இந்த ராகு சாரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரிச்ச நட்சத்திரத்தில் நமக்கு செவ்வாய் வருவார். அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை வாங்குறாரு. குருவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய ராகையும் குரு பார்க்கிறார். இந்த நாகதோஷம் இருக்கும் இல்லைங்களா, தாரதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கால சர்ப்பதோஷம் இருக்குது, அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்குது. இந்த மாதிரி ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கக்கூடிய தோஷங்களால் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா இந்த கல்யாண ஸ்தானாதிபதி ராகு சாரத்தில் ஏறும் பொழுது கல்யாண ஸ்தானாதிபதி ஏறி அந்த ராகுவையும் குருவுடைய பார்வை பார்ப்பதால் அந்த தடைகள் நீங்கும். பொதுவாக எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையலைங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை அமையலைங்க அப்படின்றது வேற. அந்த ராகு கேது தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, இதனால் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா இந்த தருணங்களில் செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு மேலே உங்கள் பக்கத்தில் காலஸ்திரி இருந்தாலும் சரி, ராகு கேது தோஷம் இருந்தால் அதாவது திருநாகேஸ்வரம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ராகு கேது திருத்தலத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, அவ்வளோ விசேஷம். இல்லை சாமி அவ்வளோ தூரமெல்லாம் என்னால் போக முடியாதுங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலில் அந்த ராகு கேது திருத்தலத்தில் அந்த நவகிரகத்தில் ராகு கேது இருக்கும். அந்த ராகு கேதுக்கு ராகுவா 18 விளக்கு, கேதுவா 7 விளக்கு. இப்போது பொதுவாக ஒரு கிரகம்னா நம்ம மொத்தமாக 9 சுற்றுவோம், அது முறை கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எண்ணிக்கை உண்டு. சூரியனா 6 சுத்து, செவ்வாவா 7 சுத்து, சுக்கிரனா 20 சுத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த வருடம் எண்ணிக்கைன்னு இருக்குது. விளக்கு போடும்போது அதே மாதிரி தான். ராகா 18 விளக்கு ஏற்றுங்க, அதுவே கேது பகவானா 7 விளக்கு ஏற்றுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செய்தாவே போதுமானது. ராகு காலம், ராகு உங்கள் ஜென்மத்தில் ராகு இருக்கான்னா ராகு காலத்தில் பண்ணுங்க. இந்த மாதிரி செயல்படுத்துறது மூலமாக நிச்சயமாக திருமணத்தில் இருக்கிற தடைகள் முழுமையடையும். செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30 தேதி வரை, அது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம். ஏன்னா இந்த ராகுடைய நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் பக்கம் வருவார். அப்போ நமக்கு செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து 14 நாள் நீங்கள் கூட்டிக்கோங்க. அந்த வரக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் அந்த ராகு கேது கோவிலுக்கு போகிறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் 100% சரியாகும். அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தர்ப்பம் கொடுக்க தான் செய்யுது. என்ன ஒன்றுனா நம்மளுடைய ஜாதக ரீதியாக எப்போ அது சரியாக இருக்கோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிடணும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதனால தான் அப்பப்போ ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதே அதனால தான். ஏன்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற விளக்கமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கோச்சார ரீதியாக எந்த நாளில் நீங்கள் எந்த செயல் செஞ்சால் சரியாக இருக்குன்ற விவரம் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போது இந்த குரு பகவானுடைய சாரத்தில் செவ்வாய் வரும் பொழுது புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துவார். 24 தேதிக்கு மேற்கொண்டு இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு, ஏன்னா துளாராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் 6வது பாவகத்தில் போய் உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா இப்போ கோட்சார ரீதியாக. அப்போது திருமணத்தில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருக்கும், திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்குதுங்க அப்படின்னா இந்த தருணங்கள் திருமணஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பகவானுடைய சாரம், அதாவது தமிழ் கடவுள் முருகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செவ்வாய் வரக்கூடிய தருணத்தில் குரு பகவான் தன்னுடைய சாரத்தில் இருந்து தன்னுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் ஏற்படுது. குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய், குருவுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்து செவ்வாவை பார்க்கிறார். இதனால் குருமங்கள யோகம் ஏற்படும். புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும் 24ஆம் தேதிக்கு மேலே. 24ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி உண்மைக்கே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு இருக்குது, தாமதம் இருக்குதுன்னா அந்த பாதிப்பு சரியாகும், தாமதம் சரியாகும். அப்போது வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே 1லிருந்து 13 தேதிக்குள்ளார கொடுத்துரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது.
அது தெரியாமல் தான் மனசுக்குள்ளார சங்கடம் ஏற்படுது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சால் அந்த நேரத்தில் அந்த செயல் செஞ்சுக்கலாம். நம்ம மனசால் ஆச்சே நினச்ச செயல் நினச்ச நேரத்தில் நடக்கணுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நம்மளுடைய தலையெழுத்துன்றது ஜாதக ரீதியாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும். பட்டம் பார்த்து பயிர் செய்கின்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எந்த தருணத்தில் செயல்படுத்தினால் சரியாக இருக்குன்றது உங்களுடைய ஜாதகம் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது. செப்டம்பர் மாதம் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. வேதகால முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேனுங்க. இந்த பதிவு துலாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.